ஓம் நமோ நாராயணாய. பெருமாளின் மீது பக்தி கொண்டு அவர் மீது ஆழமான அன்பு கொண்டு அந்த அன்பு பக்தியில் ஆழ்ந்தவர்களை ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் நமக்கு அருளிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போது அந்த ஆழ்வார்கள் எந்தெந்த திருத்தலத்தில் பிறந்தாங்க, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முந்தைய பதிவுகளில் மாவட்டங்களை பார்த்தோம். இப்போ அவங்க பிறந்த ஊர்களை பார்ப்போம். பொய்கை ஆழ்வார் திருவெகா அப்படிங்கிற நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் அவர் பிறந்தார். பூதத்தாழ்வார் திருக்கடன்மல்லை, அதாவது மாமல்லபுரத்தில் பிறந்தார். பேயாழ்வார் திருமயிலை, மயிலாப்பூர் சென்னையில் பிறந்தார். இந்த 3 பேரும் முதல் 3 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே அந்தந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய திருக்குளத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. அடுத்து திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் திருமழிசை அப்படிங்கிற ஊர், இது திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது. இங்கே திருமழிசை ஆழ்வார் பிறந்தார். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் அப்படிங்கிற ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவரும் பிறந்தார். குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்குளம், இவர் மட்டும் கேரளா, அதாவது சேர நாட்டில் இவர் பிறக்கிறாரு. திருச்சூர் மாவட்டத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. பெரிய ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம். அதே மாதிரி ஆண்டாளம்மா அவங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பிறந்தாங்க. அதுவும் விருதுநகர் மாவட்டம். தொண்டரடி பொடியாழ்வார் திருமண்டங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அடுத்து திருப்பானாழ்வார் திருக்கோழி, அதாவது திருஉறையூர் அப்படிங்கிற நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கே திருப்பானாழ்வார் பிறந்தாருங்க. திருமங்கை ஆழ்வார் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய திருக்குறையலூர் அப்படிங்கிற ஊரில் திருமங்கை ஆழ்வார் பிறந்தார். இந்த ஆழ்வார்கள் பிறந்த இந்த திருத்தலங்களை நம்ம தரிசனம் செய்து அந்த ஆழ்வார்களுடைய அருளை பெறுவோம். இந்த 12 ஆழ்வார்களுடைய ஒவ்வொரு பாசுரமாவது 6 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து 6 நிமிடங்களில் ஆழ்வார் பாசுரங்கள் அப்படிங்கிற பாசுரத்தை நீங்கள் பார்க்கலாம். பாசுரங்களையும் கேட்கலாம். ஆண்டவனுடைய அருளை பெறலாம். ஓம் நமோ நாராயணாய.